ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசணும்னு சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. நீ அங்கே உங்களுக்காக இங்கே வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் பேசணும். நீ இப்படி தான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற. உன்னை சிவராஜ்குமார் சாரும் உன்னை தானே கேட்டார். இவர் தானே அன்னைக்கு நான் கை தட்டினது நான் தான். அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்கல்ல, மொத்த கம்மி பரிசியா இங்க பாரு. இது இல்லம்மா, இது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தக்க லைஃப். இது என்னுடைய கருத்து. என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்கணும், ஆங்கிலம் கத்துக்க வேணாம்னு சொல்ல. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா தமிழை மறந்துட்டாங்கன்னு சொல்றோம். அதுதான் கமல் சார் தலைவரும் அதை தான் சொன்னாரு. ஓகேங்களா? அப்ப அவரும் அதை தான் சொன்னார். ஆங்கிலம் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்ல, ஆங்கிலம் கத்துக்குங்க, ஆனா தமிழையும் உங்க கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மறக்கூடாது. மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும். நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா என் கூட வந்து ஒருத்தவர் அவர் பையனோட வந்தார். அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கணும், பேசுறான். என்கிட்ட பேசிட்டே இருந்தான். அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்லை, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிட்டு இருந்தான். அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார், நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம், ஆனால் இவன் வந்து இதுதான் கதைச்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ் மட்டும்தான் கதைச்சுதான், அடுத்த கல்ச்சர் தெரியலன்னு. அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுது இல்லை, ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன்.